அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறார். சனியுடன் இணையும் புதனால் ஏற்பட போகும் திடீர் மாற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா மகர ராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், புதனும், மீனத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம், அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல கும்பத்தில் சுக்கிரன் மற்றும் புதன் பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. குடும்ப சௌக்கியங்கள் இந்த தருணங்கள்ல நன்றாக இருக்குங்க. கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்குங்க. கலைஞர்களுக்கு எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளினுடைய அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள ராகுவும் 5ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கும் குருவும் சாதகமாகவே இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம வக்ரம் பெற்று 6இல் வரும் செவ்வாயும் சற்று தைரியத்தை தருவாருங்க. அவரால் வரும் சங்கடங்களை அவரே நீங்கும் வழியையும் காட்டுவாருங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நீங்குங்க. அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்க இருக்குது. திருமண முயற்சிகள் பலிக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியன் இருப்பதால உடல் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. சம்பந்தப்பட்ட அதாவது உடல் நோய்கள், தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் பாதிப்பு செய்யும் என்பதால் கவனமாக இருங்க. வியாபார போட்டிகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். தாயினுடைய உடல் நலத்துல கவனம் தேவை. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல முக்கிய கிரகமான குரு, சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். மேலும் ரிஷபத்தில் வக்ரகதியில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் உங்கள் ராசியை தனது சுப பார்வையால் பலப்படுத்துவதும் நல்ல யோக பலன்கள் கிடைக்க இருப்பதை எடுத்துக்காட்டுதுங்க. இவை தவிர 7.5 சனியினுடைய கடைசி பகுதி பல நன்மைகளை அளிக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் நிலவ இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. திருமண முயற்சிகள்ல மனதிற்கும் மன நிறைவை அளிக்கும் நல்ல வரன் அமையுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். வருமானம் திருமண முயற்சிகள்ல மனதிற்கு மன நிறைவை அளிக்கும் நல்ல வரன் அமையுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால மனைவிக்கு உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. இதனால் அடிக்கடி காரணமில்லாத சோர்வினாலும் அசதியினாலும் ஓய்வெடுக்க நேரிடும். சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுங்க. தனஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால வீண் செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது. திருதிய ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்குங்க. ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை அமைவதால பண பற்றாக்குறை என்பது ஏற்படாதுங்க. அது மட்டும் இல்லாம மீன ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால அதுவும் ராகுவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பண உதவியும் பண வரவும் கிடைக்க இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பேரு கிடைக்க இருக்குதுங்க. ராசியில் அமர்ந்துள்ள சூரிய பகவான் குருவினுடைய பார்வை கிடைப்பது சேஷ யோகத்தை குறிக்கிறது.
குறிக்குதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தனஸ்தானத்தில் சுக்கிரன் ராகுவிட சேர்க்கை இதுவரை காரணமின்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வை இந்த தருணங்கள்ல பெறுவதற்கு வாய்ப்புள்ளதை தெரியப்படுத்துதுங்க. அதே போல் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவருக்கு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கும் கிரக நிலைகள் அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க. விருப்பமுள்ளவர்கள் இப்போது முயற்சிக்கலாங்க. சிலருக்கு பதவி உயர்வும் அதன் காரணமாக இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க. ஏற்கனவே வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மகர ராசி அன்பர்கள் இக்காலகட்டங்களில் சமர்ப்பிக்க கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சுக்கிரன் சனி சேர்க்கை விசேஷ யோக பலன்களை குறிக்குதுங்க. உத்தியோகத்தை அதிகரிக்கலாங்க. அபிவிருத்தி திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை இருப்பதால சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி தக்க தருணத்தில் கிடைக்குங்க. சந்தை நிலவரம் திருப்திகரமாக இருக்குங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இந்த புதன் பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது. ஒரு சிலர் தொழில் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அதே போல மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வி சம்பந்தமாக கிரக நிலைகள் உங்களுக்கு ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. பாடங்கள்ல மட்டுமின்றி விளையாட்டுகள், பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் முன்னணியில் நின்று பாராட்டல்களை பெற இருக்கீங்க. மனம் பாடங்கள்ல தீவிரமாக ஈடுபடுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகள்ல உழைப்பு கடினமாக இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருப்பதால பணிகள்ல உற்சாகம் மேலிடுங்க. இக்காலகட்டம் முழுவதுமே தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல பெண்மணிகளை பொறுத்தவரை குரு சுக்கிரன் ஆகிய இருவரும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் பெண்மணிகளுக்கு மன நிறைவையும் நிம்மதியும் அளிக்கக்கூடிய ஒரு தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்ப பெண்மணிகளுக்கு நினைத்தவை அனைத்துமே நிறைவேற இருக்குது. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க. உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மனிதருக்கு மிக சுலபமாகவே அது சிரமப்படாமலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும். மேலும் அவசியம் மேற்பட்ட அலையொலிய வெளியில் அலையாமல் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். வசதி படைத்தவர்கள் ஏழைகளுக்கு முடிந்த அளவு அன்னதானம் அளியுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் தடங்களாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் எளிதில் நிறைவடையும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.